வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். ஸோ ஃபைனலாக 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு அந்த வருஷம் நல்லா தான் இருந்திருக்கும், மொக்கையாகவும் இருந்திருக்கும். ஹாலிவுட் மூவிஸ்னு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஹாலிவுட் ஸ்ட்ரைக்னால கம்ப்ளீட்டாக நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு புஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த வருஷம் தரமான வருஷம். பட் 2024லேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் வந்திருக்கு அந்த சமயத்தில். அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் என்னங்கிறதை பற்றி பார்த்துருவோமா? இன்னும் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா படங்களுமே எனக்கு ஃபேவரட் தான். பட் கன்வீனியன்ஸ்க்காக டாப் 10 போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் நம்பர் 10ல் இருக்கிறது கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். மேட்ரிக்ஸோட அந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரைலஜி இட்ஸ் பர்ஃபெக்ட். அதில் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தரமான படங்கள். அது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதைக்கு அந்த படத்தை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. சொதப்பிடுவாங்களோ அப்படி போய் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரிஜினல் ட்ரைலஜிக்கு அவங்க ட்ரிபியூட் கொடுக்குறதையுமே தாண்டி அந்த கதையை சூப்பராகவே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. முதலுக்கு ஒரு 300 இயர்ஸ் கழிச்சு தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் வந்து கிக் ஆஃப் ஆகுது. இந்த சமயத்தில் சீசர் செத்து இருந்தாலும் அவருடைய தத்துவம் அழியல. தலைவனுக்கு முக்கியம் தத்துவம் தானே. பட் அந்த தத்துவத்தை ஒருத்தன் தப்பாக யூஸ் பண்ண அதை எப்படி நம்ம ஹீரோ எதிர்த்து நிற்கிறாருங்கிற மாதிரி தான் பேசிக் அவுட்லைனை செட் பண்ணியிருப்பாங்க. உள்ள சில பல ட்விஸ்ட் இருக்கும். மற்றபடி மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த கதையை சொன்ன விதமாக இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சுங்க. முக்கியமாக புது கேரக்டர் நம்ம நோவாக்கு அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. சந்தோஷம், ஃபேமிலி, இழப்பு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக எழுதியிருந்தாங்க. ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வில்லன் ப்ராக்சிமஸ் சீசர், வாட் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி மனுஷன் வர அந்த சமயத்தில் இருந்து நம்ம நோவாவை மேனிப்புலேட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த நோவாக்கே வில்லனாக வந்து அவனே போட்டு தலை ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பாங்க. ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படங்கள் விஎஃப்எக்ஸில் அடி வாங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பொறுமையாக டைம் எடுத்து இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. நிஜமாலே குறைக்க கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற தாட்டை கிரியேட் பண்ணி விட்டுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. மனிதர்களால் கைவிடப்பட்ட அந்த உலகம் சினிமாட்டிக்காக என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 9ல் டியூன் 2. சில படங்களை தேட்டரில் பார்த்தா தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதில் சில முக்கியமான படங்களை நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தா தான் அந்த பிறவி பயனே அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் டியூன் 2. கதைக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுவும் முக்கியமாக ஃபைனல் அந்த ஃபைட்டில் எல்லா வாம்ஸுமே ஒன்றா சேர்ந்து மனிதர்கள் கூட சண்டை போகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அல்டிமேட்னு உச்சகட்டம். லிட்டரலாக நீங்கள் தேட்டரில் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சீக்வன்ஸ்லாம் செம்ம குஸ்பம்பாக உங்களுக்கு இருக்கும். படம் ஒரு ட்ராமாவாக ஸ்லோ பேஸ்ட்டாக நகர்த்துட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த கதையோட ஃப்ளோவையுமே அழகாக எழுதியிருந்தாங்க. எங்கேயுமே இந்த படம் உங்களுக்கு லேக் அடிக்காது. ஏன்னா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே கதைக்கு முக்கியத்துவமானது. நிறைய பேச்சு இருக்கேடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இறக்குவாங்க. ஆக்ஷன் ஓவரா போதேரா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஒரு ஹியூமர் வரும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும். அந்த லோரை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. டியூனோட உலகம் என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. படம் உங்களுக்கு மோனோட்டோனா ஃபீல் ஆகி இருக்கலாம். என்னடா ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரலாம். பட் அந்த ஒரே கலரில் எனக்கு தெரிஞ்சு பிரம்மாண்டத்தை இதை விட பெட்டர் யாராலுமே கன்வே பண்ணவே முடியாதுங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட். அண்ட் அந்த கதைக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தேவைப்படுது. எனக்கு கதையும் அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுருக்காருங்க. இதை விட எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இந்த டியூன் யூனிவர்ஸை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுன்னு நம்புறேன். அமேசிங்கான ஒரு படம். தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோபடிஸ் பிக் ஸ்க்ரீன் வீட்டில் டிவி இல்லைனா பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அதில் போட்டு பாருங்கள். தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா. 86 வயசு டேரக்டர் ஒருத்தர் இந்த படத்தை எடுத்தாருன்னு சொல்லி நீங்கள் யாருக்காவது போட்டு காமிச்சிங்கன்னா நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷன், அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த படம். மேட் மேக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிரஞ்சான ஒரு ஃபீல் கொடுக்கலனாலும் மாடர்ன் ஹாலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளீன் பிளேட்டாக விஷுவலி ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மில்லர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மேட் மேக்ஸ் உலகத்தை சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காருங்க. அவருடைய விஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. ஒரு 86 வயசு ஒருத்தரோட மைண்ட் இப்படிலாம் யோசிக்குதாரா அப்படின்னு நம்மளே வியப்படைய வச்சது இந்த படம். ஒரு மனுஷன் இப்படிலாம் யோசிப்பானா அப்படிங்கிறதா தான் கிரியேட் ஆகுது. ஒரு பக்கம் ப்ரெசன்டேஷன் தாறுமாறாக இருக்க அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் கதை ஃபியூரியஸாக அந்த மேட் மேக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய ப்ரீக்வல் கதை தான். ஸோ ப்ரீக்வலாக இருக்கும்போது ஆப்வியஸாக இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சாலும் அதில் எத்தனை விஷயங்களை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும், எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், அதுவும் முக்கியமாக சீக்வலை பாதிக்காத அளவுக்கு இந்த ப்ரீக்வலை கதையை என்ன மாதிரி கொண்டு போக முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்கவாக எழுதியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடை படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. எந்த ஒரு பாலிடிக்ஸ் அஜெண்டா எதுவுமே இல்லாத ஒரு ஸ்ட்ராங் பியூர் ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபீமேல் ஹீரோ. எனக்கு இந்த சாரா கார்னர், ஏலியன் ட்ரிப்லி தான் ஞாபகம் வந்தாங்க. அண்ட் ஆப்வியஸாக பெர்ஃபார்மன்ஸ்லையுமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆன்யா டெய்லர் சும்மா அந்த கேரக்டர் தூக்கி சாப்பிட்டாங்க. படத்தோட பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆக்ஷன்லேயே நகருது. பட் அதில் கதையுமே அழகாக சொருவி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் மில்லர் ஐயா மேட் மேக்ஸ் உலகத்தை அப்படியே பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த படங்களை கொடுத்துட்டே இருக்கேன், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. எனக்கு தெரிஞ்சு யாராவது புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நம்ம ஆப்டிமஸ் பிரைமையும் D16 மெகாட்ரானோட அந்த ஆர்ச்சினையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க.
ஒரு செம்ம ஃபன்னான ஒரு படமாக ஆரம்பிக்கும். பட் போக போக அந்த கதை எடுக்கிற ட்விஸ்ட் இருக்கே கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் அவங்க ஐடியாலஜியில் எப்படி மாறுபடுறாங்க, அதுவும் முக்கியமாக அந்த ஐடியாலஜி உடையிற அந்த இடத்துல 2 பேரும் எப்படி வில்லன் ஆகுறாங்க, அதில் ஒருத்தன் எப்படி லீடர் ஆகிறான், இன்னொருத்தன் அவனுக்கு எப்படி எனிமையாக மாறுறான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண விதமும் எழுதின விதத்தையும் பாராட்டி ஆகணும். இந்த படத்தை மட்டும் லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அனிமேஷன் சைடில் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு கதையும் நல்லா இருந்துச்சு, அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. லைவ் ஆக்ஷனாக வந்து இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் சொதப்பிருப்பாங்க. பட் இந்த படத்தில் கதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸுங்கிறது ஸ்லோ பிக்கப் தான். கொஞ்சம் ஃபன்னாக அந்த சைபர்ட்ரான் உலகம் என்ன மாதிரி உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அங்கே இருக்கவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அடித்தளம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கிக் ஆஃப் ஆன அந்த படம் அப்படியே படத்தோட எண்டு வரைக்கும் பரபரன்னு பத்தி நேரியும். கதை அவ்வளோ பயங்கரமாக போகும். அதுக்குள்ளே நிறைய ஹியூமர் சென்ஸுமே ஒழிச்சு வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் மெயின் ஸ்டோரி லைனையும் பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உலகத்தில் வரவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். லைவ் ஆக்ஷனில் சொல்லப்படாத கதைகளே இதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. ஸோ டைம் தான், இதை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் சொல்லி ஒதுக்கி தட்டாதீங்க, ஏன்னா கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 6 காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கு அப்புறம் இப்போதைக்கு திரும்பவும் 2 மான்ஸ்டர்ஸ் ஒன்றா மீட் பண்ண போகிறாங்க. பட் சண்டை போடுறதுக்கு இல்லை, இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு நம்மளை நோக்கி வருது, அது எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் காட்ஸிலா போராடிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் தான் யார், தன்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரி அமைஞ்சிச்சுன்னு சொல்லி அவருடைய பாதையை தேடி போகக்கூடிய காங்குன்னு சொல்லி 2 கதையை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி 2 வித்தியாசமான உலகத்தை சூப்பராக டிஸ்கவர் பண்ணி அந்த 2 கதைகளும் மீட் பண்ணுற அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு பியூர் ஒரு ரோலோ கோஸ்டர் ரைடாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு மேலே அதிகமான ஹைப் இருந்துச்சு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் அதுக்கு ஈக்குவலான ஹைப்பை பூர்த்தி பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஒரு அமேசிங்கான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். டைம் பாஸுங்க, சரியான டைம் பாஸ். இந்த படம் படத்துக்குள்ள நீங்கள் லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காம போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது முக்கியமாக நீங்கள் ஒரு காங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இது லிட்டரலி ஒரு சோலோ காக் படத்தாக. படத்துக்குள்ள நம்ம காட்ஸில் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பாப்ல, ஆனால் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. காட்ஸிலாவெல்லாம் தொடவே முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கதையை எப்படி அந்த மனுஷனுக்கு எழுத போகிறாங்கன்னு தெரியல. பட் காட்ஸிலா அல்டிமேட் லெவலில் காமிக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்தோட ஹார்ட் பீஸுங்கிறது கண்டிப்பாக காங்கு தான். லிட்டரலாக ஒரு 25 நிமிஷம் காங்குக்கான ஒரு சோலோ கதைங்கிறது ஓடும். ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டாங்க. பட் அவருடைய பேக் ஸ்டோரி என்ன மாதிரி இங்கே வந்தார், இவருடைய இனம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு டைலாக் கூட இல்லாமல் யோசிச்சு பாருங்க. காங்கை பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு எமோஷனல் ஸ்டோரிங்கிறது உள்ள ஓடிட்டு இருக்கோம். பட் அந்த பக்கம் காட்ஸிலா ஒரு கேங்ஸ்டர் மான்ஸ்டர் மாதிரி ஓடிட்டு இருப்பாப்ல. நீங்கள் யார் ஃபேனாக இருந்தாலும் இந்த படம் ஒரு அல்டிமேட் ட்ரீட்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ன வில்லனையும் அந்த வில்லன் கூட வந்த ஷீமாவையும் கொஞ்சம் டம்மி பண்ணாமல் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒரு பியூர் அட்ரினலின் ரஷ், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தாங்க இந்த படம். ஆனால் இந்த பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் போயிருந்தா மட்டும் தான் உணரவே முடியும். கதையை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனே கொடுத்துருக்கலாம் அந்த படத்துக்கு. கதையை கோட்டை விட்டாங்க. ஆனால் நம்பர் 6 போட்டிருக்கேன். நம்பர் 5 இன்சைட் அவுட் 2. பிக்சார் இஸ் பேக்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்ச மூவி இன்சைட் அவுட் 1 எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படங்க. பிகாஸ் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷனுக்கே எமோஷன் இருந்தால் என்ன மாதிரி இருக்குமோ அதுதான் அந்த கதை. இன்சைட் அவுட் 1 வந்து ரொம்ப குறுகிய ஒரு 5 எமோஷனை பேஸ் பண்ணி தான் நகர்த்திருப்பாங்க. ஆனால் இன்சைட் அவுட் 2ல் ரைலி டீனேஜ் பொண்ணாக மாறுற அவளுக்கு ஏகப்பட்ட புது எமோஷன்ஸ்லாம் வருது. அதை எப்படி மற்ற எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் முக்கியமாக பிலீஃப் சிஸ்டம் சொல்லி இன்னொரு விஷயத்தையுமே உள்ளடக்கி அது ஒருத்தனோட வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்றி அமைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களை உங்களே நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். முக்கியமாக டைலாக் வரும், வயசாக ஆக நமக்குள்ளே இருக்க அந்த சந்தோஷம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பேரால் ஈஸியாகவே ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் அதே சமயத்தில் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ஜாய் த லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட மோட்டிவேஷனும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய அடல்ட்ஸ் கூட லிங்க் ஆகக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம். பிக்சார் சைட்லேருந்து கதையை சும்மாவை எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, பட்டாசாக பிரித்து மிஞ்சிருப்பாங்க. அண்ட் வாய்ஸ் ஆக்டிங், அந்த அனிமேஷனை ப்ரெசென்ட் பண்ண விதம் சொல்லி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேர் கூட ஈஸியாக ரிலேட் ஆகக்கூடிய ஒரு படங்க. எல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பட் நிறைய அந்த புது எமோஷனாக கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணிச்சு. நிறைய முக்கியமான கேரக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம வழக்கமாக ஜாய், சேட்னஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வச்சே ஓட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸாக தருது. மற்றபடி ஆப்வியஸாக இதை தொடர்ந்து இன்னொரு இன்சைட் அவுட் 3 வரதான போது அதில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த கதையோட்டத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 4 ஏலியன் ராமுலஸ்.
நிறைய ஏலியன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக இந்த ஏலியனுக்குன்னு நல்ல படமே வராமல் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரெடேட்டருக்கு ஒரு ரீபூட் பண்ண மாதிரி இப்போதைக்கு ஏலியனுமே சின்னதாக ஒரு சாஃப்ட் ரீபூட் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய படங்கள் மாதிரி ஏலியன் 1, 2 மாதிரி பேக் டு த ரூட்ஸுங்கிற ஸ்டைலில் ஏலியன் ராமுலஸை தரமாக இறக்கியிருந்தாங்க. ஏலியன் 1 and 2க்கு நடுவில் அந்த கதை செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரீக்வல் தான், பட் அவ்வளோ அழகாக இந்த மொத்த கதையுமே புல் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பழைய ஏலியன் வைப்புங்கிறது சூப்பராக வந்துச்சு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு விஎஃப்எக்ஸை ஒதுக்கி தள்ளி ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லேயே வைத்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நிறைய இடங்கள் அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. கண்டிப்பாக படம் பார்க்குற நிறைய பேருக்கு அந்த பழைய ஏலியன் படங்களோட ஞாபகம் வந்துட்டு போயிருக்கோம். பேக் டு த ரூட்ஸை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நான் சொல்வேன். பட் அதே சமயத்தில் ஏலியன் ப்ரோமித்தியஸ் அண்ட் கவெனன்ட்டுக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீடப்பாக தான் அமைஞ்சிருச்சு. நிறைய சீக்வன்ஸ் அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக அந்த கிராவிட்டி சீன்லாம் மறக்கவே முடியாது. ஸோ புது விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த கிரவுண்டடான விஷயங்களை அவங்க மிஸ்ஸே பண்ணாமல் அந்த மான்ஸ்டர் ஹண்டர் ஹாரரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏலியன்ஸ் பேக் டு த ரூட்ஸுங்கிற வைப் தான். பட் அதே சமயத்தில் எனக்கு ப்ரோமித்தியஸ் படமும் பிடிக்கும். அந்தளவுக்கு பிரம்மாண்டம் இல்லைனா அதுக்கான ஆரிஜினாக நான் எதிர்பார்த்தேன். மிஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம். ஏலியன் ராமுலஸ் 2ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மேபி இன்னும் டீப்பான இந்த ஏலியன் லோரை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஏலியன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு கண்டிப்பாக தரமான படமாக இருக்கும். நம்பர் 3ல ஸ்மைல் 2. யாருமே எதிர்பார்க்காத அந்த சமயத்தில் ஸ்மைல் 1ங்கிற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய சக்கப்போடு போட்டுச்சு. புதுசாக ஒரு மான்ஸ்டர், புதுசாக ஒரு ஹாரர் லோரே உருவாக்கி விட்டுச்சுன்னு சொல்லலாம். அதோடைய கண்டென்ட்னா ஸ்மைல் 2ல அதிக பட்ஜெட்டோட புதுசாக எல்லாருக்குமே பேர் தெரிஞ்ச ஆக்டர்ஸை இறக்கி அந்த மான்ஸ்டர் லோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த லோரை வந்து பெருசாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலனாலும் ஆல்ரெடி அவங்க செஞ்ச ஃபார்முலாவையே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணிதாங்கன்னு சொல்லலாம். நயோமி ஸ்காட்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆஸ்கார் நாமினேஷன் குட்ரா ட்ரம்ப்னு சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக ஆஸ்கார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஹாரர் படங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆஸ்காரில் ஹாரர் ஜானன்னு சொல்லி கண்டிப்பாக ஒன்று ஓப்பன் பண்ணி ஆகணும் போலங்க. அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸாக நயோமி ஸ்காட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய ட்ரிக்ஸ்லாம் வச்சு நம்மளை ஜம்ப்ஸ்கேர் வர பண்ணாங்க. அந்த கடைசி சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே ஆணி அடிச்ச வந்து பதிச்சிருக்கோம் நம்புறேன். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம். அந்த மான்ஸ்டரை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் அந்த மான்ஸ்டரோட பேக் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி பார்க்கும்போது செம்ம ஒரு அமேசிங்கான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இதில் எது உண்மை எது பொய்ங்கிற ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கே ஏற்பட்டுருன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களால் அதை ஒழுங்காக ட்ராக் பண்ண முடியாதுங்க. சைக்கலாஜிக்கலாக விளையாடுவாங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி தான், ஆனால் வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்மைல் 3 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த மாதிரி வரப்போதுன்னு தெரியல. பட் ஸ்மைல் 2 ஒரு வர்த்தியான சீக்வல். டைம் கிடைச்சா மறக்காம பாருங்க. டாப் 2 பொசிஷன் வந்தாச்சு. நம்பர் 2ல த வைல்ட் ரோபோட். வாலி படத்தை காப்பி வச்சிருக்க போறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினச்சி தான் போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் செம்ம ஃபீல் குட்டாக இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது செம்ம ஹாப்பியாகவும் ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸுமே நீங்கள் உணர்ந்து தான் வெளில வருவீங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் மூவி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க கூட இது வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அண்ட் குழந்தைங்க கூட ஆப்வியஸாக சூப்பராக கனெக்ட் ஆகும். அதை தாண்டி நார்மல் ஆடியன்ஸுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் மேலே அதிகமான மரியாதையை கிளப்பி விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நிறைய லைஃப் லெசன்ஸுமே இந்த படம் சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எஜுடெயின்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, எஜுகேஷனும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த படம் முழுக்கவே சில இடங்களில் ஃபிலாசபிக்கலாகவும் இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அனிமேஷன் செம்ம கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி சொன்னல ஃபீல் குட் படம். நிறைய கலர்ஃபுல்லாக வைப்ரண்டான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு வார்ம் ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. லிட்ரலி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த படம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த லெசன்ஸை உங்களால் மறக்கவே முடியாது. நம்புறேன். ஒரு மாதிரி மண்டிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. உள்ள ஏகப்பட்ட இல்லாஜிக்கலான விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அந்த ஃபீல் குட்னஸும் இந்த படத்தோட அந்த ஃப்ளோவும் மறக்க வச்சுது. ஒரு புது கதைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ரோபோட் ஒரு குட்டி வார்த்தை வளர்க்க ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். பட் அதுக்குள்ள ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட்டு. வைல்ட் ரோபோட் 2 கன்ஃபார்ம் ஆகிருக்கு நான் கேள்விப்பட்டேன். சீக்கிரமாக கொடுக்குறா. பட் என்னதான் இருந்தாலும் வைல்ட் ரோபோட் 1 சூப்பர் ஃபீல் குட். லைட்டாக மெய்யலக்கன் பார்த்த ஃபீல் வரும் நம்புறேன். டைம் போகிறது தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வச்சிடும். அந்த வகையில் கண்டிப்பாக நம்ம 2 பொசிஷன் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவி ஆஃப் 2024 டெட்பூல் அண்ட் வொல்வரின். எத்தனை முறைங்க அந்த படத்தை பாராட்டுறது? எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் மார்வல் ஃபேன்ஸ் நிறைய பேரை தேட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு படமாக இதாக இருந்துச்சு. ஏன்னா நடுவில் மார்வலும் கொஞ்சம் டல் அடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் மார்வல் ஜீசஸாக ஏகப்பட்ட ஆடியன்ஸை திரும்பவும் மார்வல் மேலே ஒரு நம்பிக்கை உருவாக்க செஞ்ச ஒரு படமாக இதாக அமைஞ்சது. மல்டிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. MCUவோட முதல் R-rated கண்டென்ட் வந்த கேமியோஸ் எல்லாரையுமே சப்போர்ட்டிங் ரோல்ஸாக மாற்றி ஒரு குட்டி கேரக்டர் ஆர்க்குமே கொடுத்து ஒவ்வொரு ரோலையுமே மனசில் நிற்கவும் வச்சாரு. படம் முழுக்கவே வைபாக தான் இருக்கும். R-rated கண்டென்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற வைபும் இது கொடுக்க செய்யும். மார்க்கெட்டிங் கண்ணா பின்னான்னு பண்ணாங்க. அதோடைய அவுட்கம் மிகப்பெரிய ப்ராஃபிட் ஆச்சு ஒரு படங்க. இந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் MCU ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் வைரம் மாதிரி ஜொலிச்சிச்சு அந்த படம். இப்போதைக்கு டெட்பூல் மார்வல் மேலே திரும்பவும் ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டு தான் போயிருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அந்த ஒரு நம்பிக்கையை மார்வல் அத்தனை படங்களை சரியாக எடுத்து தக்கச்சுப்பாங்களா இல்லைங்கிறத பொறுத்து பார்ப்போம். இப்போ தரமான ஒரு செய்கை. நான் ஒரு காமிக் புக் ஃபேனாக இருக்க அந்த சமயத்தில் பயாஸ்டாக தான் நம்பர் 1 பொசிஷனில் போடுறேன். ஸோ உங்களுடைய டாப் 10 கண்டிப்பாக என்னோட வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் டாப் 10 பெஸ்ட் 2024 மூவிஸ் என்னென்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எளிமை பற்றி நினைக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.
வட்டேன்.